அல்லாஹ்வுடைய படைப்பிலே நம்ம கையை வைத்து அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாட்டையும் பார்க்காமல் சமூக நீதியோடு சமத்துவத்தோடு வாழுகிற பொழுதெல்லாம் உலகம் அமைதியாக இருக்கும் என்ற அற்புதமான பேருண்மையை ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வசனம் 30:22 இந்த ஆயத்தை நம்மால் பார்க்க முடியும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு மகுடம் சூட்டும் வண்ணம் சொன்னார்கள், அரேபியர்கள் மாத்திரம் உயர்ந்தவர்கள் அல்ல, அரபி அல்லாதவர்கள் தாழ்ந்தவரும் அல்ல, உயர்ந்தவரும் அல்ல, அனைவர்களும் சமம் என்ற அற்புதமான ஒரு கோட்பாட்டை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாம் காட்டு மிராண்டி, அரபிக்கு மாத்திரம்தான் மரியாதை, வெளியூர்காரன மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. காரணம், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற அந்த மமதையோடு வாழ்ந்த அந்த மக்களிடத்திலே அரபுகளும் அரபு அல்லாதவர்களும் சரிசமமானவர்கள் தான் என்ற அற்புதமான கோட்பாட்டை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவங்களுக்கு தாய்மொழி பெருசு இல்லையா, தாய்மொழியை நேசிக்கணும், தாய்மொழியை உயர்வா சொல்லணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னங்க கருத்து அப்படின்னு பார்த்தா, அப்ப எங்க மொழியை நாங்க நேசிக்க கூடாதா என்ற கேள்வி வர. ஒவ்வொரு ஆளுக்கும் தாய்மொழி இருக்கும், அந்த மொழியை அவர்கள் நேசிக்கணும், பாராட்டணும், அதை பரப்பணும், இது எல்லாம் சரி. ஆனால் என் மொழியை காண அவன் மொழி உயர்ந்தது என்று தாழ்ந்தது என்றும் நினைக்கக்கூடாது. என் மொழி எனக்கு பெருசு, அதே போல அவன் மொழி அவனுக்கு பெருசு என்ற மனப்பான்மையோடு தான் அரேபியர்கள் வாழ வேண்டும் என்ற அற்புதமான வழிகாட்டுதலை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றார். அதனால்தான் இன்றைய வரை களிமா சொல்லாத ஒருவன் ஏதோ ஒரு வேற்று கிரகத்திலே வசிக்கிறான், காபாக்குள்ள வர முடியாது. களிமா சொல்லிட்டா அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இஸ்லாமியனாக மாறி விடுகிறான். மாத்திரமல்ல, காபாவிலே எல்லோராலும் போற்றப்படக்கூடிய காலங்காலமாக முஸ்லிம் பரம்பரையிலே வாழ்ந்த மக்களோடு மக்களாக சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு காரணம் அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதைத்த விதை. இதுதான் உலகத்தில் ஆச்சரியமா இருக்கு. இஸ்லாத்துக்குள்ள வந்த உடனே அவனை எப்படி இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இது மாற்று மதத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாகவும் இருக்கு. என்ன குலம், என்ன ஜாதி, என்ன கோத்திரம் எதுவுமே தெரியாது, எந்த நாடு, எந்த மொழி எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிய மாத்திரத்திலே நடுவில் இடம் கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி காபாவினுடைய உலகத்தினுடைய நடு பகுதி காபா, அந்த காபாவிலே எல்லோராலும் நின்று சேர்ந்து சமமாக தொழக்கூடிய ஒரு பக்குவத்திற்கும் அவர்களுக்கு அந்த உரிமையையும் நீங்கள் கொடுக்கிறீர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது முஸ்லிம்களை நினைத்தால் என்று மாற்று மத அறிஞர்கள் தன்னுடைய எழுத்திலே எழுதுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இஸ்லாத்திலே சமத்துவம், சகோதரத்துவம், இதுதான் அமைதி இருக்கிறது. இந்த புரியாதனாலதான் நாட்டுக்கு நாடு சண்டை. அடுத்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீதி மறுக்கப்பட்டால் அமைதி போய்விடும். நீதி மட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, நிறைய ஆள்பலம் பிடித்தவனுக்கு ஒரு நீதி, ஆள்பலம் அற்ற ஒரு அனாதியாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு நீதி என்று நீதி தரம் பிரிக்கப்படுகிற பொழுது உலக அமைதி எதிர்பார்க்க முடியாது. அதே போல நீதியை லேட்டா வழங்குறது, நீதியை ரொம்ப இழுத்து வழங்குறது இல்லையா, உலக அமைதியை கெடுத்து விடும் என்பது உலக வரலாற்றில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா, ஒரு பெண் திருடியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. திருடப்பட்ட பெண்மணி கொண்டு வரப்படுது. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த பெண் உயர்குலத்து பெண், இவ திருடுனான்னு தெரிஞ்சாலோ அல்ல திருடனுக்கு தண்டனை கொடுத்தாலோ அது அவங்க வம்சத்துக்கே கேவலமா போயிடும், அவங்க பரம்பரைக்கே அது கேவலமா போயிடும். அதனால தண்டனையை கொஞ்சம் குறைக்கவோ அல்லது மறுபரிசீலனை செய்யவோ நம்ம ஏதாவது பேசலாம் என்ற செய்தி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருது. உடனே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், குற்றம் செய்யப்பட்டவன் அது ஆணோ பெண்ணோ, பணக்காரனோ ஏழையோ,
வசதி படைத்தவனும் வசதி படைக்காதவனும், குடும்பத்துல மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஒன்றுமே இல்லாத மட்ட சூழ்நிலையில் மட்டமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களுக்கும் நீதி என்பது சமத்துவமாகத்தான் இஸ்லாத்தில் இருக்கும் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் இந்த மஜ்லிஸில் அவளை கொண்டு வந்து நீங்கள் நிரூபித்தால் அவளுக்கும் கை வெட்டப்படும் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீதி மட்டும் எந்த நாட்டுல, எந்த ஊருல, எந்த வீட்டுல நீதியாக நடக்கவில்லையோ அங்க பிரச்சனை தான் இருக்கும். உலக நாடு அங்கங்கன்னு போக வேணாம். பிறந்த 2 மகன்கள்ல ஒரு மகனை ஒரு மாதிரியும் இன்னொரு மகனை இன்னொரு மாதிரியும் பார்த்தா குடும்பத்துல பிரச்சனை இல்லையா? குடும்பங்கள் தொட்டு அது நாடு வரை வீரியமாக எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நீதி சரியாக இருக்குமே ஆனால் அங்கே வீடும் நாடும் அமைதியாக இருக்கும், அமைதியாக நகரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் பாரபட்சம் காட்டார்கள். ஒருவரின் மீது அதிக நேசம், ஒருவர் மீது அதிக நேசத்தை குறைப்பது, இது செய்யாதீர்கள், இது அல்லாஹ்வால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு எதார்த்தமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் கடைக்குட்டி, இந்த கடைசியா பிறந்த அது ஆணோ பெண்ணோ அவர்களை அதிகமாக பெற்றவர்கள் நேசிப்பார்கள். நேசிப்பது தவறு அல்ல, ஆனால் அந்த நேசம் உடன் பிறந்த சகோதரனுக்கோ உடன் பிறந்த சகோதரிக்கோ மிக சுழிவையும் மிகப்பெரிய மன காயத்தையும் ஏற்படுத்தினால் பெற்றவர்கள் குற்றவாளிகள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. காரணம், நீங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் அவர்கள் இல்லையா? இந்த பெற்றோர்களுக்கு ஒரு தாய் பிள்ளைகள், அவர்களுக்கு மத்தியிலே அந்த ஏற்றத்தாழ்வை நிகழ்த்தினால் அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படுவீர்கள். இது குடும்பம் முதற்கொண்டு ஊர், ஜமாத், அதை தாண்டி நாடு, எங்குமே நீதி எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அமைதி தொலைந்து போவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஏழை பணக்காரன் என்ற எந்த வித்தியாசத்தையும் பார்க்க கூடாது. சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்தியை போதித்தார். இஸ்லாம் என்றால் அது இது நிறைய செய்தியை போதிச்சாலும் இந்த அரசவை, நாடு, நீதி, நேர்மை என்று வருகிற பொழுது யாராக இருந்தாலும் இருப்பவனுக்கு ஒரு சட்டம், இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் என்ற அந்த சூழ்நிலையை உடைத்தார். அது பெரும்பான்மையும் சிறுபான்மையும் யாராக இருந்தாலும் அனைவர்களுக்கும் சமம் என்ற அஸ்திவாரத்தை மிக ஆழமாக பதிவு செய்தார்கள். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு ஆட்சி இன்றைக்கும் போற்றப்படுகிறது. முஸ்லிம்களால் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை கடந்து இஸ்லாம் மதத்திற்கு நேர் எதிராக இருப்பவர்கள் கூட ஒரு கட்டத்திலே உமரின் ஆட்சியை பாராட்டி பேசுகிறார்கள் என்றால் அந்த சமூக நீதியும் அந்த நீதியை காலம் தாழ்த்தாமல் வழங்கியிருந்தான் என்பதை வரலாறு முழுக்க நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்திலே நாம் யோசித்து பார்க்கிற பொழுது நீதி ரொம்ப மோசமாக, குறிப்பாக நம்முடைய இந்த காலகட்டங்கள், இந்தியாவிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொடர்ந்து நீதிமன்றங்கள் நீதி அளிக்கிறது மறுப்பதற்கில்லை, ஆனால் வருத்தம் அளிக்கக்கூடிய நீதிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் பாபர் மசூதி, அது முடிந்து போன கதை. முகலாய மன்னர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்களில் மிக முக்கியமான பள்ளிவாசலாக, போற்றுதலுக்குரிய பள்ளிவாசலாக, இன்றைக்கு அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் பரிச்சயமான ஒரு பள்ளிவாசலாக மாறி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சம்பல் நகரத்திலே இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுடைய பேரு ஜமா. நாம் யோசித்து பார்க்கிறோம், இது கட்டப்பட்டதனுடைய வரலாறாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குகிற பொழுது பல படிப்பினைகளை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். பல படிப்பினைகள் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் அதிலும் படிப்பினை, ஒரு தீயது ஏற்பட்டாலும் அதிலும் படிப்பினை. பெற்றுக்கொள்வது ஈமானுடைய அடையாளமாகவும் முஸ்லிம்களுடைய அங்கீகாரமாகவும் ஆகும். அன்பிற்குரியவர்களே, கிபி 1526 1530 இடையே கட்டப்பட்ட 3 பிரபல்யமான பள்ளிகளில் ஒன்று பாபரி மஸ்ஜிது. அதற்கு அடுத்து சொல்லப்படுவது, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், சம்பல் நகரிலே இருக்கக்கூடிய, ஊபியில சம்பல் நகரிலே இருக்கக்கூடிய ஜமா மஸ்ஜித் என்பதுதான் மிக பழமை வாய்ந்த, பார்ப்பதற்கு மிக கட்டிடக்கலையிலும் சரி ரொம்ப நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சின்னமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப பழமையான பள்ளிவாசல்.
காலம் எத்தனையோ காலம் கடந்து 400-500 ஆண்டுகளை கடந்து அந்த பள்ளிவாசல் குறித்து எந்த சச்சரவும் இல்லை, எந்த கோர்ட்டு கேஸ், எந்த வழக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அமைதியாக இருந்த அந்த மக்களிடத்திலே இன்னைக்கு பூதாகரமாக ஆயிருக்கிறது அந்த பள்ளிவாசல். சிவன் கோயில் இருந்த ஒரு கோயில், சிவன் குடியிருந்த ஒரு கோயில். அதனால் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மிக வேகமாக வேலை நடக்கிறது. ஆய்வு செய்யணும் அப்படின்னு எந்த அளவுக்கு சொன்னா 2024 நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை ஒரு மாலை நேரத்துல அந்த கீழமை நீதிமன்றத்துல கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு அந்த பள்ளிவாசல் சிவன் கோயில் இருந்ததாக எங்களுக்கு தோணுது, சில நபர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது எழுதி வச்சுன்னா ஏதோ ஒரு புக்கில் ஒருத்தர் எழுதி வச்சிருப்பாரு, அது தற்காலத்தில் எழுதப்பட்டது. அதனால எங்களுக்கு அதை ஆய்வு பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு கீழமை நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கப்படுகிறது. அனுமதி கேட்டா பரவாயில்லைங்க, அனுமதி கேட்ட கொஞ்ச நேரத்துல பிரதிவாதத்தை கூப்பிட்டு விசாரிக்கல, அது உண்மையா பொய்யான்ற நீதிமன்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் முன் வரல, நேரடியா வந்துருச்சு. நீதிமன்றம் எப்படி நேரடியா கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு மணி நேரத்துல உடனே ஆராய்ச்சிக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த குழுவை அனுப்பியது. யோசித்து பார்ப்போம், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாட்டுல 1008 பிரச்சனை சொல்லப்படுகிறது. இந்தியாவை எவ்வளவு தூரம் நீதிமன்றத்தால் இழுத்தடிக்கப்படக்கூடிய ஒரு நாடு என்று இந்த இந்தியாவை பிற நாடுகள் ஏசி பேசுகிற அளவிற்கு கீழமை நீதிமன்றங்களில் மாத்திரம் 1 கோடிக்கு மேலே நீதிகள் மறுக்கப்பட்டு இன்றைக்கும் நிலுவையில் வந்து கொண்டிருக்கிறது, கொடுக்கப்படல. உச்ச நீதிமன்றத்துல லட்சக்கணக்கான தீர்ப்புகள் வெயிட்டிங்ல இருக்கு. அதுவெல்லாம் மக்களுக்கும் நாட்டிற்கும் மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கு. அந்த தீர்ப்புகள் அவசரமே இல்லையா, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வாழ்வாதார பிரச்சனை, இல்லாட்டி சாப்பிட முடியாது. எதுங்க தொல்லியல் ஆராய்ச்சிக்கு உடனே விட வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள் இல்லையா? நாம் யோசித்து பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு தூரம் மோசடி. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவர்கள் செய்கிற அட்டகாசங்களுக்கு இறைவன் வெகு சீக்கிரம் கூலி கொடுப்பான். நாம் அதைத்தான் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையாக வைக்கிறோம். இவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்கு. இந்திய மக்கள் முஸ்லிம்களை விட்டுருங்க, நம்ம ஒரு 15 to 16 20க்குள்ள இருக்கணும் வைங்க, 20%. மீதம் இருக்கக்கூடிய 70-75% இந்துக்கள் தானே இங்க நிறைஞ்சிருக்கிறார்கள். எவ்வளவோ வழக்கு, எவ்வளவோ பிரச்சனை, நாட்டு முன்னேற்றத்திற்கு எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்தையும் போட்டு குப்பையில போட்டுட்டு கண்டுக்கிடாம அந்த சட்டங்களை எல்லாம் தூங்க விட்டுட்டு நீதி கொடுக்காம அவசரமாக ஏதோ நேத்து இன்னைக்கு கட்டின பள்ளிவாசல் இல்லைங்க, கிட்டத்தட்ட 500 ஆண்டு கால பாரம்பரிய பள்ளிவாசலை என்ன ஏதுன்னு சொல்லி பிரதிவாதியை கூட விசாரிக்காமல் உடனே அந்த குழுவை அனுப்புகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம், நீதி இங்கே மறுக்கப்படுகிறது, அதனால் அமைதி குலைக்கப்படுகிறது. உலக வரலாற்றிலே எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அமைதியின்மைதான் நிச்சயமாக. மேலோட்டமா பார்த்தா என்ன, பாயிக ஆராய்ச்சிக்கு விட மாட்டாங்களாமா, ஆராய்ச்சிக்கு விட மாட்டாங்களாமா, கோர்ட்டு உத்தரவு பாய்கள்லாம் மீறுறாங்களாமா. இன்ற மாதம்தான் மீடியாக்களில் திரும்ப பதிவு செய்யப்படுகிறது. அப்பாவி இந்து சகோதரர்கள் அதை நம்பியும் விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அங்க நடந்த நிகழ்வை இஸ்லாமியர்களாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நவம்பர் 19 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போய் கேட்டுட்டு உடனே அவர் அனுமதி கொடுத்துடுறாரு. முதல்ல ஒருக்கா போயிட்டாங்க, சர்வே போய் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் 24ஆம் தேதி, அங்கதான் பிரச்சனை. பொதுவா இஸ்லாமியர்கள் எந்த வம்புக்கும் போறதில்லை, போகவும் கூடாது, அதான் இஸ்லாம் சொல்லுது. எங்கேயாவது இஸ்லாம் போய் அடி சண்டைன்னு சொல்லுதா? எங்கேயும் போய் வன்முறையை தூண்டுகிற மாதிரி ஒரு ஆயத்தையோ ஒரு வழிகாட்டுதலையோ எங்கும் பார்க்க முடியாது, எவரும் செய்யவும் மாட்டார். ஒரு முஸ்லிம் உலக வரலாற்றில் எடுத்து பாருங்கள், அடி வாங்கியிருக்கணும் அல்லது அவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனையுடைய பின்னணியில தான் வேகத்தை காட்டுவானே ஒழிய இஸ்லாமியன் இயற்கையாகவே சாந்தமானவன், அதுதான் அவனுக்கு போதிக்கப்படுகிறது. 19 சர்வே எடுக்க வந்த அந்த நேரத்துல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. உள்ள வர்றாங்க, வாங்க பாருங்க, என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுங்க, முழு ஒத்துழைப்பு. போயிட்டு இல்ல போய் சமர்ப்பிக்கணுமா இல்லையா? திரும்பவும் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு
சங் பரிவார கும்பலோடு வருகிற பொழுதுதான் பதற்றம் அதிகரிக்கிறது. சும்மா பதட்டம் வருமாங்க? நாம் யோசித்து பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே. வெறும் போலீஸ் வந்திருந்தா கூட இங்க பிரச்சனை இல்லை. சுடப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கேலிக்கூத்தான செய்தி என்னன்னா 5 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் உள்ள வந்தோடனே பதட்டம் ஆயிடுச்சு. நிறைய பேர் சேரத்தானே செய்வாங்க. ஏங்க, நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் நம்ம தெருவை தாண்டி பக்கத்து ஊருக்காரன் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டி அனுமதி எல்லாம் உள்ள வந்தா விழுவுமா? இவ்வளவு தூரம் ஒருத்தன் பொறுமையா இருப்பான். ஆரம்பத்துல அரசாங்கம் கோர்ட்டு ஆர்டரு நாங்க ஆராய்ச்சி பண்ணணும் விட்டுருவாங்க. பாப்பா ஆராய்ச்சி பண்ணிட்டு போய் ஏன் வீடு தான் இந்த எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு விட்டுருவோம். திரும்பவும் அதே ஆளு 10-100 பேரோட கட்டைகளோட குச்சிகளோட மறைமுகமா வச்சுக்கிட்டு உள்ள வந்தா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்போம். நம்மளை எடுத்துக்கங்க, எந்த மனிதனையும் எடுத்துக் கொள்ளுங்கள், யாரும் எடுக்க மாட்டான். அப்போ எதிர்ப்பு முட்டுகிறது. ஏன் இத்தனை பேர் வர்றீங்க? ஏற்கனவே ஆராய்ச்சி செஞ்சுட்டு போனது என்னாச்சு என்று கேட்குகிற பொழுது அவர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அப்புறப்படுத்தப்பட்டா அவன் என்ன செய்வான்? போக மாட்டேதானங்க சொல்லுவான். அதிலே நடந்த சில கல்லு எரிதல், அதுவும் பார்த்தீங்கன்னா வலைதளங்கள்ல பார்க்குறோம், போலீஸ்காரன் கல்லை தூக்கி பின்னாடி வச்சுக்கிறான். எல்லா கலவரத்திலையும் பார்த்தா அந்த போலீஸ்காரன் தான் இருக்கு. நம்ம எல்லா போலீஸையும் குறை சொல்லல. இது மாதிரியான கருப்பு ஆடுகளால் இஸ்லாமியர்களுக்கு மேலும் வேதனை. பாதுகாப்பு நீதான். இந்தியாவிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்பாக நினைத்துத்தான் உன்னை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு எதிராக நீ சதி வேலை செய்கிற பொழுது அப்பட்டமாக இஸ்லாமியர்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல் மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளாகிறார். பார்த்தா அந்த போலீஸ்கார் கையில செங்கலை வச்சுக்கிட்டு நிற்கிறார். நாம் யோசித்து, அவனுக்கு லத்தி கொடுக்கப்பட்டிருக்கு மறைக்கிறதுக்கு, அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, அதையெல்லாம் பயன்படுத்தாம இதை வைத்துக் கொண்டு, சரி இதுல விட இன்னொரு கேலி கூத்தான செய்தி என்னன்னா 5 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்க, புல்லட் வந்துச்சு, இது கவர்மெண்டுடைய புல்லட் இல்லை. அப்ப குண்டர்கள் உள்ளே வந்தார்கள் இல்லையா, சங் பரிவார கூட்டம் உள்ளே நுழைந்தது. உள்ளே நுழைந்துதான் அத்தனை இஸ்லாமியர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? உயிர்களை காவு வாங்கி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்கிற பொழுது போலீஸ் முன்னிலையிலேயே சுடப்பட்டது கவர்மெண்டினுடைய புல்லட் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு எங்கே செல்கிறது? இன்னும் இவர்கள் எதை எதை செய்ய காத்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிற பொழுது உள்ளபடியே உள்ளம் பதறுகிறது. அல்லாஹ் மாத்திரம்தான் பாதுகாப்பு இல்லையா? அதுக்கப்புறம் மீடியா சேனல் பார்த்தீங்கன்னா வடமாநில சேனல் முழுமையா மறைச்சிட்டான். அவனுக்கு ஒத்து உதக்கூடிய முறையில தமிழக மீடியாக்களும் அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் அதை அப்படியே கிளாஸ் பண்றான். சொல்லப்படக்கூடிய செய்தி மேலோட்டமான செய்தியா போயிடுச்சு. கலவரம், என்ன கலவரம்? கோர்ட்டு அனுமதி கொடுத்த மீது விவாத பொருளாக்குறான். ஏன்னா கோர்ட்டு ஆதரவு கொடுத்துருச்சு, அனுமதி கொடுத்துருச்சு, என்னன்னு போய் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு. அதை மறுக்க கூடாது இல்லையா? மடியில இது இருந்தா தானே வழியில பயணம்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. அந்த உதாரணத்தையெல்லாம் சொல்றாங்க விவாதத்துல உட்காந்து. அந்த பாவிகளை அங்க நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் தெரியறது இல்லை உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி, தமிழிலே சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக, முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக, முஸ்லிம்கள் நேர்மையற்றவர்களாக முழுக்க மீடியாக்களால் பரப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நேரலைய முழுமையாக கவனிச்ச அந்த பள்ளிவாசலுடைய தலைவர் சபீர் அலி அவர்கள், பள்ளிவாசல் தலைவர், அவர் மீடியாவுக்கு போய் பேட்டி கொடுக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரையும் கைது செய்யப்பட்டு விட்டார். 5 பேர் ஷஹீது, 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம். இந்த இந்திய சட்டமே என்னன்னா, இப்ப எப்படி இருக்குதோ அது கோயிலா இருக்கட்டும், சர்ச்சா இருக்கட்டும், பள்ளிவாசலா இருக்கட்டும், இருந்ததை ஒண்ணும் செய்யக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இருந்ததை அதுல போயிட்டு எனக்கு ஆதாரம் இருக்கு, இதுல ஆதாரம் இருக்குன்னு போய் என்ன செய்யக்கூடாது, அதுல போய் மூக்கு நுழைக்க கூடாது அப்படிங்கிறதா இந்திய சட்டம். ஆனா இந்த சட்டத்தை உடைக்கும் விதமாக சமீபத்துல தலைமை நீதிபதி சந்திரசூட் போனாரா இல்லையா, போறதுக்கு முன்னாடி சில திருத்தங்களை செஞ்சு விட்டு போயிட்டார். என்னன்னா, கீழமை நீதிமன்றம் என்ன செய்யலாம், ஆய்வு பண்ணலாம். கீழமை நீதிமன்றத்துக்கு இந்த ஆய்வை கொடுத்தா ஒவ்வொருத்தரும் நோட்டீஸ் தூக்கிட்டு போவான். ஒவ்வொருத்தரும் நாளைக்கு முஸ்லீமும் தூக்கிட்டு போவான். இல்லைங்க இது இந்த கோயில் எங்க பள்ளிவாசல் இடத்துல இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்துருச்சு. சபரிமலை இருக்கா இல்லையா, இந்தியாவில புகழ்பெற்ற, குறிப்பா தென்னிந்தியாவில புகழ்பெற்ற ஒரு கோயில் சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சபரிமலை கோயில்
இன்னொரு மதத்துக்கு சொந்தம் சொல்லி கேரள அரசு வழக்கு தொடர்ந்துருக்கு, வந்துருச்சா? இப்படி ஆளுக்கு ஓம் கோயில் இருந்த இடம் ஏன் பள்ளிவாசல் இருந்த ஓம் கோயில், இப்படியே போனா நாடு சுடுகாடாகத்தான் ஆகுமே ஒழிய ஒரு காலம் அமைதி என்பது நிகழவே நிகழாது. அமைதி வரவே வர. அன்பிற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், இன்றைக்கு காலம் அப்படிதான் தள்ளப்படுது. இங்கேயாவது ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு கோயிலையோ அல்லது கோயில் இடத்தையோ, இது எங்க இடம்பா, நீ வணங்க கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, நீ சாமி கும்பிடக்கூடாது, ஒரு வழக்கு எங்கேயுமே இருக்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவன் இடத்துல போய் விதண்டாவாதமாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினா மாத்திரம்னா என் சொந்த இடம் என்று அவன் ஆணித்தரமாக நிற்ப ஒரு முஸ்லீம் இந்திய வரலாற்றிலே கிடையாது. இல்லைங்க, அங்க நடச்சு இங்க நடச்சுன்னு சொன்னா பின்னணியை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். முஸ்லிம்கள் ஒரு காலம் தொப்புள் கொடி உறவான இந்துக்களுடைய கோயில்களில் நீங்கள் வணங்குவதற்கு தடையாக நின்றான். கோயில்களை தொழுவக்கூடாது, சர்ச்சில் போய் நீ பிரேயர் பண்ணக்கூடாது என்று இஸ்லாமியன் சொல்லவே மாட்டான். அவன் பிறப்பிலிருந்து ஓடக்கூடிய ரத்தம் அமைதி சமாதானம், அமைதி சமாதானம். இதைத்தானங்க கொள்கையா ஏற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த அமைதி சமாதானத்தை கடைபிடிப்பவர்களை மீண்டும் மீண்டும் உணர்ச்சியூட்டும் வகமாக அவர்கள் செயல்கள் பெருகிக் கொண்டேதான் செல்கிறது. உணவு சாப்பிட உரிமை இல்லை, கறி சாப்பிட்டா அடிச்சான் இல்லைங்களா? அதாவது நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் நிம்மதியா வாழ்றோம். நமக்கு ஒன்றும் பெருசா ஆபத்தும் இல்லை, மன கஷ்டமும் இல்லை, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சின்ன சின்ன செயல்கள், அது பெருசு இல்லை. ஊபியை கவனிக்கும் போது ரொம்ப நிம்மதியாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கேரள மக்கள் தென்னிந்தியா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியும் இந்தியாவிலே மூளை முடுக்குகளில் இஸ்லாமியர்களுக்கு செய்யப்படக்கூடிய அநீதி என்பது மிக கொடூரமா இருக்கு. தமிழகத்திலே நாம் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ரப்பே எங்களை நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறார். நம்ம கவர்மெண்ட்டுக்கு சாதகமா பேசுறன்றது இல்லை, ஆங்காங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி பார்க்கிற பொழுதுதான் நமக்கு அப்படியே துடிக்குது. இன்னொரு படிப்பினையும் இருக்கு நமக்கு. என்னன்னா, ஒற்றுமை இல்லாம நம்மளும் பிரிஞ்சு இருந்தோம்னா நமக்கு இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்க வெகு தொலைவில் இல்லை என்ற ஒரு பாடமும் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு பாடம் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கு. வேற எங்கேயோ நடக்கல, வேற நாட்டில் நடக்கல, இது உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல. அன்பிற்குரியவர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம். உணவு கறியை சாப்பிட்டா அடிச்சான், அடுத்து உடை, அதற்கு நிம்மதி இல்லை. இந்த தேர்தல்ல, இப்ப நடந்த தேர்தல்ல ஒரு பெண்ணு புர்கா போட்டு போனான்னு சொல்லி அடிச்சு புர்காவை கலட்ட வச்சு ஓட்டு போட சொன்ன செய்தி வலைதளங்களிலே பரவலாக பார்க்க முடிஞ்சு. புர்காவோட நீ ஓட்டு போட வரக்கூடாது. அப்ப உணவுக்கும் பிரச்சனை, உடைக்கும் பிரச்சனை, உறைவிடத்திற்கும் பிரச்சனை. உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட யோகி ஆதித்யநாத் புல்டோசர் வச்சு இடிச்ச வீடுகள் பல லட்சம் வீடுகள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. பல லட்சம். நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். இது ஒரு வீடு, 2 வீடு, 5 வீடு, 100 வீடு, ஒரு 400 குடும்பம் சேர்ந்தா ஒரு பெரிய ஜமாத்துன்னு சொல்றோம். 1000 குடும்பம் தான் பெரிய ஊருங்க அப்படிங்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் வீட்டை இழந்து நிற்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் எந்த அளவிற்கு. அதனாலே அவருக்கு பேரு புல்டோசர் குரு அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, அவருடைய ஆதரவாளர்கள். அதை தொடர்ந்து இப்ப மத்திய பிரதேசத்திலும் இந்த கலாச்சாரம் பெருகி வரக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால், இவ்வளவு கொடூரங்கள் நடக்குகிற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே மனமுறைகி துஆ செய்ய வேண்டும். ஒண்ணு, இன்னொன்னு படிப்பினை பெற வேண்டும். எங்கோ நடக்கிறது நமக்கு என்ன என்று இல்லாமல் இதற்காக குரல் கொடுப்பதற்கு வழிவாய்ப்புகள் இருந்தால் குரல் கொடுப்பதும், அதை தொடர்ந்து படிப்பினையாக வாழக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்திலே நாம் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும் நாம் எடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், ஏதோ அங்கதான் நடக்குது இங்கதான் நடக்குதுன்னு சொல்லி ஒதுங்கி உதறி போயிடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு அமைப்பு கட்சியை பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. அங்க நடக்கிறது இவங்க சீக்கிரத்துல இங்க வந்துருமோ என்ற அச்ச உணர்வும் இருக்கிறது. இதை தாண்டி ஒரு அரசியல் புரிதல் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் வர வேண்டும். குறிப்பாக ஒற்றுமையோடு இந்த மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் நாம் வலம் வருகிற பொழுதுதான் ஒரு கட்டத்திலே நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். தொடர்ந்து அங்கே
ஊபி மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து வன்முறைகள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. யாருக்கு எதிராக? இஸ்லாமியர்களுக்கு எதிராக. நமக்கெல்லாம் தெரியும் 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அதான் அஜத் வரலாறு. அதை தாண்டி நமக்கு தெரியாத பல நூறு வரலாறுகள் இருக்கிறது, நமக்கு எதிராக நடந்த சதி வலைகள். அதையெல்லாம் நினைத்து ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் என்று தமிழகத்திலே ஆறுதலான மூச்சு விட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அதோடு நிறுத்திக்காமல் படிப்பினையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். 3 விஷயம் இருக்குது. ஹைதராபாத்தை சேர்ந்த உமர் ஹாலித் என்பவர் ஆங்கிலத்தில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதனுடைய தமிழாக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாபர் மசூதி 1992க்கு பிறகு தொடர்ந்து 12,000 பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹு அக்பர். 1 2 இல்லைங்க, 12,000. அவர் புள்ளி விவரத்தோடு ஆதாரமாக எழுதுகிறார். பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசம் போன்ற பகுதிகளில் அதுவெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கு. கடை தெருவுகளாக, மிகப்பெரிய கடை தெருவுகளாக, எதுங்க, பள்ளிவாசல்கள் கடை தெருவுகளாக ஆக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி மாட்டு தொழுவங்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோம். ரப்பிட்ட துஆ செய்யும், ரப்பே கெட்ட ஆட்சியாளர்களிடம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடு. அதுதான் செய்ய முடியும். கெட்ட ஆட்சியாளருக்கு பாதுகாப்பு கொடு, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்பதோடு எங்களுக்கு படிப்பினையை கொடு. கடைசி வரை முஸ்லிம்கள் ஒற்றுமையோடு வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை கொடு என்ற துஆவை நாம் செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதை தாண்டி ரப்பு பார்த்துக்கிடுவோம். இதை தாண்டி ரப்பு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். ரப்பு சொல்றான், இஸ்லாம்னா ஊதி அணைச்சரலாம் நினைக்காது. அல்லாஹ் முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ்வுடைய நூர் பிரகாசமானது, பரிபூர்ணமானது, என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. இஸ்லாத்தை ஒரு காலம் இஸ்லாமிய விரோதிகளால் அழிக்கவே முடியாது. இதுவெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை பாடம் என்று எடுத்துக்கொண்டு மிக வீரியத்தோடு ஒற்றுமையோடு பயணிக்க தமிழக மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் நம் அத்துணை நபர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஷஹீதாக்கப்பட்ட அந்த 5 இஸ்லாமியர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த சுவனத்தை நல்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்.